எங்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பாஜகவும் அதிமுகவும் திமுக மேலே பழி போடுறதுக்காகவே எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து விஜயை காப்பாற்றுக்காக திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக செஞ்ச நல்ல விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். திமுக செஞ்ச நல்ல விஷயத்த நாம் சொல்லுவோம். கடந்த 4 வருஷமாக ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்கலைங்க. அதே மாதிரி கடந்த 4 வருஷத்தில் ஒரு லேக்கப் டெத்து கூட நடக்கலைங்க. இந்த 4 வருஷத்தில் லஞ்சத்தை முழுமையாக ஒழிச்சிட்டாங்க. எந்த துறையிலும் லஞ்சமே கிடையாதுங்க. குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் லஞ்சமே வாங்குறது இல்லைங்க. வாங்காமல் கரெக்டாக எல்லாம் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி அரசியல்வாதி யாருமே ஊழலே செய்யறதில்லைங்க. எந்த இடத்துலையும் லஞ்சம் பேச்சுக்கே இடம் இல்லைங்க. தமிழ்நாடே ஒரு சுத்தமான நாடாக மாறிடுச்சு. இப்பேற்பட்ட தமிழக அரசை நீங்கள் குறை சொல்லலாமா? சேப்பாக்கத்தில் ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சுன்னா நம்ம லைனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே 1000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி நமக்கு குறைஞ்ச விலையில் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்கள நீங்கள் குறை சொல்லலாமா? ரேஷன் கடையில் எல்லா பொருளும் கரெக்டாக போடுறாங்க. இவங்கள நீங்கள் குறை சொல்லலாமா? அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனை குறை சொல்கிறீங்க. இத்தனை பேர் உயிரிழந்தப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் கஷ்டப்பட்டப்போ எவ்வளோ உதவி பண்ணார். வந்து உதவி பண்ணதோடு இல்லாமல் அவர் பேர் பொறுத்த வாட்டர் பாட்டிலை எல்லாருக்குமே கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு தியாகியை நீங்கள் குறை சொல்லலாமா? இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், வர பொங்கலுக்கு 5000 ரூபா தரப்போகிறாங்க. அந்த அரசை நீங்கள் குறை சொல்லலாமா? தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை கூட நடக்கலைங்க. இந்த ஆட்சியை நீங்கள் குறை சொல்லலாமா? நேற்று நைட்டு கூட 2 காவலர்கள் சுந்தர் சுரேஷ் திருவண்ணாமலையில் 2 பேரை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதை வந்து பொய்யா சித்தரிக்கிறாங்க. அதுவே பொய். அதை வந்து அறிக்கை போலீஸே பொய்யா அறிக்கை விடுது. இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து திமுக தப்பாக பேசலாமா? வறுமையே இல்லாத தமிழகத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. மாணவர் சங்கம்னு ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்களே, அது டிஎம்கே பண்ணலைங்க. டிஎம்கே அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு பொய்யான தகவல். டிஎம்கே பண்ணலை, மாணவர் சங்கம் தான் அடித்து ஓட்டுறாங்க. இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பொய்யான தகவலை பரப்பாதீங்க. இப்போ நான் சொன்ன நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. அதனால் 2021 எப்படி திமுகவை நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களோ, அதே மாதிரி 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும். அந்த ஊக்கத்தொகையை வாங்கிக்கின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க வைங்க. நாடு அப்போ தான் நல்லாயிருக்கும். வறுமை இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம், எந்த ஒரு லாக்அப் டெத் இல்லாத தமிழகம், இந்த மாதிரி தமிழகத்தை நீங்கள் உருவாக்கணும்னா 2026 ஏடிஎம்கே போட்டுறாதீங்க. டிஎம்கேக்கு மட்டும்தான் போடணும் நீங்கள். அதே மாதிரி டிவிகேக்கு போடாதீங்க, நாம் தமிழருக்கு போடாதீங்க. டிஎம்கேக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடுறோம், அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம். நம்ம நாடை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுறோம். தமிழ்நாடு மாற்றி இந்த உலகத்தில் சிறந்த மாநிலத்திலே சிறந்த மாநிலமாக நம்ம உருவாக்குறோம்.